ஹலோ ஷோல், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து கப்பி ஃபிஷ்ஷை எப்படி கேர் பண்ணுறதுன்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு கப்பி ஃபிஷ்ஷை எப்படி கேர் பண்ணுறதுன்றது தெரியும். பட் ஆனாலும் ஒருத்தர் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காரு ரிக்வெஸ்ட்டாக. அதனால் நம்ம வந்து கப்பி ஃபிஷ்ஷை எப்படி கேர் பண்ணுற வீடியோ போட போகிறோம். ஸோ கப்பி ஃபிஷ் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம அக்வேரியம் ஹாபிக்குள்ளே வரும்போதே அழகான ஒரு மீன்னா அது வந்து குட்டி போகிற மீன் கப்பி தான். ஸோ வந்து நிறைய பேர் வந்து மாலி கப்பிலேருந்து ஆரம்பிச்சிருப்பீங்க. அதனால் வந்து கப்பீஸை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ கப்பீஸில் ஏகப்பட்ட டைப்ஸ் இருக்குது. ஸோ வந்து எனக்கே தெரியாமல் பல டைப்ஸ் இருக்குது. அந்தளவுக்கு கப்பீஸில் அவ்வளோ டைப்ஸ் இருக்குது. அண்ட் நல்ல ஒரு அழகான ஒரு மீனும் கூட கப்பி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈஸி டு ப்ரீடு. ஸோ அதுதான் இதில் வந்து ஒரு மெயின் கான்செப்டே. நிறைய பேர் அதுக்காக தான் இந்த கப்பி ஃபிஷ்ஷை வாங்குவாங்க. ஸோ கப்பி ஃபிஷ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட 1 feet டேங்க்கில் ஒரு 3 பேர் 4 பேர்னு வச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஒரு 2 feet டேங்காக இருந்தாலும் கொஞ்சம் அதிகமாக ஏற்றிக்கலாம். அண்டு கப்பி ஃபிஷ்க்கு வந்து நீங்கள் டேங்க்கில் பிளான்ட்ஸ் ஆட் பண்ணுங்கள். லைவ் பிளான்ட்ஸ் முடிஞ்சு ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ எப்படின்னா இந்த ஃபாக்ஸ் டெய்லு அந்த மாதிரி தான் பிளான்ட்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். பிகாஸ் குட்டி போடும்போது அந்த குட்டிங்கெல்லாம் போய் ஒளியதுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி இடங்கள்லாம். ஸோ அதனால தான் நான் வந்து சொல்கிறேன், அந்த மாதிரி கொஞ்சம் லைவ் பிளான்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்னு. அண்டு கப்பி கிராஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அண்டு கப்பிக்கு பார்த்தீங்கன்னா எப்போவும் ஹை ப்ரோட்டீன் ஃபுட்டே கொடுக்காதீங்க. ஸோ வந்து அடிக்கடி கொஞ்சம் ஆல்கே ஃபுட்டு ரிலேட்டடாகவும் கொடுங்க. எப்படின்னா இந்த ஸ்பைரினிலா ஃப்ளேக்கு அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பிகாஸ் நீங்கள் வந்து ப்ரோட்டீனே கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அந்த கப்பி வந்து ரொம்ப நாள் இருக்காது. அதனால் லைட்டாக நீங்கள் வந்து இந்த வெஜ்ஜி ஃபுட்டையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது வந்து நிறைய நாள் இருக்கும். ஓகேங்களா? அண்ட் இந்த கப்பியில் பார்த்தீங்கன்னா ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். மெயிலெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக இருக்கும், ஃபீமேல் வந்து நார்மலாக தான் இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம வந்து மெயில் அண்ட் ஃபீமேலை ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் ஈஸியாக பண்ணிடலாம். அண்டு கப்பி ஃபிஷ்ஷை ஈஸியாக ப்ரீடும் பண்ணலாம். ஸோ நீங்கள் ப்ரீட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ரேஷியோ கணக்கு வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 4 ஃபீமேல் 3 மெயிலுனோ இல்லாட்டி 3 மெயிலு 5 ஃபீமேல் 6 ஃபீமேல் கூட வைக்கலாம். அந்த மாதிரி ரேஷியோ கணக்கு வச்சு கூட நீங்கள் ப்ரீட் பண்ணலாம். இல்லாட்டி நீங்கள் ஒரு ஃபீமேல் ஒரு மெயிலுன்னு கூட வச்சு ப்ரீட் பண்ணலாம். பட் அது வந்து நல்ல மெயிலாக இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து அது நல்ல ஃபீமேலாக இருக்கணும். ஸோ சில மெயிலெலாம் பார்த்திங்கன்னா அப்படியே சோம்பேறித்தனமாக இருக்கும், ப்ரீடே பண்ணாது. ஸோ அதனால் வந்து தான் ரேஷியோ கணக்கு வச்சு ப்ரீட் பண்ணால் கொஞ்சம் சக்ஸஸ் வரும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் கப்பியை வளர்க்குறீங்கன்னா உங்களுக்கு கப்பியோட வாட்டர் பேராமீட்டர்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ முதல்ல பிஹெச் லெவல் பார்த்தீங்கன்னா 6.5 இருந்து 8 மெயின்டைன் பண்ணுங்கள். அண்டு டெம்பரேச்சர் 22 செல்சியஸ்லேருந்து 28 செல்சியஸ்க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் டிடிஎஸ் லெவல் பார்த்தீங்கன்னா இங்கே தான் கொஞ்சம் நிறைய பேர் வந்து அவங்களோட ஒப்பீனியன் டிடிஎஸ் லெவலில் சொல்லுவாங்க. ஸோ என்னோடய ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 200 ppmலேருந்து 300 ppmக்குள்ளே வைங்க. ஸோ 400 ppmக்குள்ளே கூட நிறைய பேர் வச்சுருக்காங்க. அண்ட் 100 ppmக்கு மேலே நிறைய பேர் வச்சுருக்காங்க. ஸோ 100 ppm 150 ppmனு கூட. அண்டு கப்பி பார்த்தீங்கன்னா ஏர் மோட்ரு வைங்க மஸ்ட்டு. ஏன்னா வெல் ஆக்சிஜனேட்டடாக இருக்கணும் வாட்டர், அதனால தான். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. See you next video. Bye bye ஷோல்.